திருநெல்வேலி மாவட்டம் முனேஞ்சிப்பட்டியில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலால் வீடுகள் சூறையாடப்பட்டன. இதனால் பதற்றம் நிலவியதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நெல்லையில் இருந்த தனியார் நிதி நிறுவனத்தில் முனேஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த பார்வதி என்பவர் ஏஜென்டாக பணியாற்றிய போது இந்த பகுதியைச் சேர்ந்த சிலரிடம் மாதம் 600 ரூபாய் வீதம் 5 ஆண்டுகள் வசூலித்தார். இதனிடையே கடந்த ஆண்டு அந்த நிதி நிறுவனம் மூடப்பட்டது. இதனால் தாங்கள் கட்டிய பணத்தை திருப்பி கேட்டு கடந்த 19ஆம் தேதி சுப்பையா என்பவரின் உறவினர்கள் சிலர் பார்வதியையும் அவரது தாயாரையும் தாக்கியதாக பால்பாண்டி என்பவர் கைது செய்யப்பட்டார். சுப்பையா தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் பண மோசடி வழக்கில் பார்வதியின் தாயார் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த இரு தரப்பினரும் மாறி மாறி வீடுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டு இரு தரப்பினர் மீதும் 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதை யார் செஞ்சானே தெரியல சார். ஒரு நைட்டு 1 மணிக்கு வந்து வீட்டை திறந்து எல்லாம் நொறுக்குதாங்க. இங்கேருந்து எல்ஐசி பணம் பிரித்து என் துட்டத்தான்னு ஒரு பையன் கேட்டு போனதுக்கு அடித்து அந்த பையனை 10-15 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அந்த பையன் அங்கே வந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்துட்டான். அவங்க அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்க செல்லை போட்டுட்டோம்னு தான் தேடி போன பையில பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அடித்து போன பையில மாதிரி அவங்க ஆணும் பொண்ணும் சேர்ந்தே அடிச்சிருக்காங்க. நைட்டு வந்து 1 மணிக்கு உடைச்சிருக்காங்க. இன்னாருன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் உடைக்கும் போது பார்க்கல, உடைச்சிட்டு போயிருக்காங்க. இது பிரச்சனை வந்து எல்ஏசியால தான் பிரச்சனை. ஆமாம், பணம் கொடுக்க மாட்டோம்ட்டா. சும்மாரிம்மா பணம் கொடுக்க மாட்டோம்ட்டா. அதனால தான் போய் கேட்ட பிள்ளைகளை ஆணும் பொண்ணும் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. ஆமாம், போலீஸ்லையும் பிடிச்சி வச்சாச்சு. அந்த பையனை பிடிச்சி உள்ளே வச்சாச்சு.